இந்த இடத்துல 8 4 தான் அப்படின்னோம்னா, எவ்வளோ தான் பிரச்சனைகள் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தா கூட நீங்களே சர்வைவல் பண்றதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு பயணம்ன்றது நிச்சயமா இதில பெரிய அளவுல வெளிநாடு பயணமும் சரி, அதே மாரி தூரதேச யாத்திரைகளும் சரி, அல்லது கோயில் குளம் கொஞ்சம் தொலைதூரம் பிளான் பண்ணி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி ஒரு கோள் வக்கரம் அடையுது அப்படின்னோம்னாக்கா, அந்த வக்கரமடைய கோளால அந்த ராசிக்கு என்ன பலன்கள்? அப்படின்னு பார்க்குறப்ப துலா ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட இந்த வக்கர குரு பலன்கள் தருவார் அப்படின்றப்ப குரு எப்படி வக்கரம் அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, குரு சூரியனோட தொடர்பு பெற்ற நிலையில் தான் வக்கரகதி அடையும். சூரியனோட எப்படி தொடர்பு போடும் அப்படின்னோம்னாக்கா, குரு நின்ற ராசிக்கு 5வது ராசியில் சூரியன் பயணப்படும் போது குரு வக்கரமடையும். வக்கரமடையும்னாக்கா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதாவது வக்கரகதி அடையக்கூடிய கோள்கள் தன்னுடைய சுற்றுப்பாதையை பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒளி கற்றைகள் தான் இருக்குமோ ஒழிய மற்றபடி கோள்கள் எதுவும் நகராது. அதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸில் போய் இதே வக்கரகுரு அப்படின்றது முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும், அதை பாருங்கள். இந்த இடத்துல 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப, அதாவது 120 டிகிரியில் 120 டிகிரின்னு பியூராக வராது, அக்யூரேட்டாக வராது, 120 டிகிரி 5வது ராசியில் இருக்கிறப்ப, அப்போ ரிஷபத்தில் இப்போ குரு இருக்கார். அப்போ கன்னியில் சூரியன் இருக்கிறப்ப குரு வக்கரகதி அடைஞ்சிடறார். அந்த எப்போ வக்கரக்கு நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னம்னாக்கா 9ல் வரப்போ, அதாவது குருவோட முன்பின் ராசிகள் 5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்றப்ப கன்னியிலேருந்து மகரம் வரைக்கும் சூரியன் இருக்கிறப்ப குரு வக்கரகதியில் இருப்பார். அப்போ அந்த டைம் பீரியடு யாருக்கு பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னம்னாக்கா சூரியனுக்கு தான் வலிமை அதிகமாக இருக்கும். எப்போயுமே சூரியனை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் பிளானட்டில் சூரியன் தான் டாப் மோஸ்ட்டு வைப்ரண்ட்டான ஒரு பவர் பிளானட்னாக்கா சக்தி மிகுந்தவர்னு அர்த்தம். நிஜக்கோள்கள்ன்றதுல சூரியன், நிழல்கோள் அப்படின்றப்ப இந்த சூரியனுக்கு அடுத்த நிலையில் நம்ம வச்சுருக்கோம். எப்படி நம்ம மனிதர்களுக்குள்ளே யார் டாப் மோஸ்ட்டு பவர்ஃபுல் மேன்னு நம்ம ஏதாவது ஒரு போட்டி பந்தயத்தில் வச்சு தேர்வு எடுக்கிறோம். அதை தாண்டிய நிலையில் கடவுளை தூக்கி போட்டுறோம். கடவுளையும் பேயையும் அதுக்கு மேலே உள்ளவர், அது நமக்கு மேலே பேய்க்கு மேலே கடவுள் அப்படின்னு வச்சுருறோம். அதாவது பவர் உள்ளவங்க. இப்போ நமக்கு இருக்கிற பவரோட பேய்க்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு நமக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணியிருப்போம். அதான் ஆனால் அந்த பேயையும் ஜெயிச்சிரும் கடவுளோடைய நம்பிக்கை. அதாவது கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போ என்னன்னாக்கா இந்த இதுதான் உங்களுக்கு நிஜக்கோள் அப்படின்றதுல 7 கோள்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், எல்லாமே சனி, இதெல்லாமே 7 கோள்களுமே நிஜக்கோள்களில் டாப் மோஸ்ட் பவர் அப்படின்றப்ப சந்திரனுக்கு அடுத்து சூரியன், அதுக்கு மேலே ராகு அண்டு கேது. இந்த சூரியன் உங்களுக்கு குருக்கு 5ஆம் இடத்துல இருக்கப்போ குரு வக்கரகதி அடைஞ்சிடறார். அப்போ என்னன்னாக்கா அதிகபட்சம் உங்களுடைய 60% பலன்களை சூரியன் தான் தீர்மானிப்பார். ஒரு 40% மட்டும்தான் குருவோட தாட்டில் கிடைக்கும், அதாவது குருவோட இயல்பில் கிடைக்கும். இது மகரம் அப்படின்றது அது அந்த இடத்துல ஒரு திருவோண நட்சத்திரத்தில், இங்கே அஸ்தத்தில் சூரியன் வரப்போ குரு வக்கரகதி அடைகிறாரு, திருவோணத்தில் வரப்போ குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிறார். எப்பயுமே ஒரு கோள் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியிலேருந்து ஒரு 120 டிகிரி மோரார்லெஸ், அதாவது 5வது ராசியில் வக்கரகதி அடைஞ்சு அதே மாதிரி தான் சனிக்கும் இருக்கும். வக்கரகதி அற்ற தன்மையில் உங்களுக்கு 9வது ராசியில் வரப்போ மாறுவார். இதுதான் பேசிக்கான ஒரு தியரி. இந்த இடத்துல உங்களுக்கு ராசிக்கு, அதாவது துலா ராசியில் இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். யாரோட சாரத்தில்னா கேதுவோட சார். கேது இப்போ உங்களுக்கு இந்த துலாத்துக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். புதன் 12 கூடையன் இருக்கிறது நல்லது, 9 கூடையன் 12க்கு போகிறது நல்லது. இடப்பயிற்சின்றது நடக்கும். உங்களுக்கு ஜாப் வைஸ் ஏதாவது மாற்றங்கள், வேலை வழி மாற்றங்கள் நிறையா இருக்கும். அது இடையூறு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ப்ராப்ளம் அப்படின்றதான் இப்போ அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள். அதாவது 8ஆம் இடம் தான் உங்களுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணோம். அதாவது அவமானங்கள், பிரச்சனைகள், இஷ்யூஸு, ஃபேமிலி இஷ்யூஸு சரி, அதாவது ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸு, உறவுக்குள்ளே பெரிய தகராறு, சிக்கல்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 4 அப்படின்றது சனி இருக்கிறது 5ல் இருக்கார். அது ராகு சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். ராகு 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ ஃபேமிலி இஷ்யூஸு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறதோ அல்லது ஃபேமிலி விட்டு விலகி இருக்கிறதுக்கோ இதுக்கு உண்டான கணவன் மனைவியாக இருந்தால் அவங்களுக்கு கூட ஒரு கருத்து வேறுபாடு ஒரே வீட்டில் இருந்தால் கூட பேசிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது பிரிஞ்சு இருந்தாலும் அது யுத்தத்தை சந்திக்கிறதுக்குமான தன்மையில் இருக்கும். அதாவது விவாகரத்து மாதிரியோ அல்லது விவாகரத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது வேணாம் இப்போதைக்கு இந்த பிரச்சனை இது பெருசு பண்ண வேணாம் அப்படின்றதோ அல்லது அவங்க மேலே அலிகேஷன் நீங்கள் வைக்கிறதோ உங்கள் மேலே அலிகேஷன் அவங்க வைக்கிறதோ இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும். அதாவது என்னன்னாக்கா இந்த இடத்துல உங்களுடைய கேரக்டர் வைஸுக்கு சில அலிகேஷன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது உங்களுடைய நடத்தை பற்றியோ அல்லது பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய
உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் கூட, அதாவது ப்ராப்பர்ட்டி கூட நீங்கள் ஃபேக்காக வாங்கிட்டீங்க, ஏமாற்றி பெற்றுட்டீங்க, இந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ். நீங்கள் ப்ராப்பராக தான் வேல்யூ கொடுத்து வாங்கியிருப்பீங்க. பட் அதெல்லாமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்னன்னாக்க சொல்கிறது என்னென்னா, நான் நினச்சது நான் சொல்கிறது தான் சரி அப்படின்றது தான் அவங்களுடைய தாட் இருக்கும். அந்த மாதிரி ஆட்டிடியூடும் இருக்கும். ஏன்னா 4-8 மட்டும் தான் இப்போ ஒர்க் பண்ணுது. இந்த வக்ரகதியில் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு பாதிக்கும். அப்போ உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளோ, ஏன்னா அது வந்து தாயார் கூட சொல்லலாம். தாயாருக்கு கொஞ்சம் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்போ, அல்லது பூர்வீக சொத்து வழி சிக்கல்கள் இருக்கிறதுக்கான டிஸ்பியூட்டுகள் முத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு இந்த டயத்தை வந்து தானாகவே முடிஞ்சிடும். நீங்கள் எதுவுமே பெருசாக எப்போயுமே ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னம்னாக்கா ஆல்ரெடி அதுக்குண்டான களம் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது அதுக்குண்டான திசா புத்தியை வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்போயுமே ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர்றதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு துறையில் இறங்குறதா இருக்கட்டும், வேலையை விட்டு வெளியே வரதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது நான் வந்து எல்லாமே என்னன்னாக்கா அதுக்குண்டான களம். இப்போ குழந்தை பேர் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் கருத்தரித்தா இருந்தால் குழந்தை பேரே வரும். அப்போ கருவே தரிக்கலைன்னாக்கா இங்கே எப்படி குழந்தை வரும்? அதுபோல் என்னன்னாக்கா ஒரு திசை அப்படின்னம்னா திசையில் புத்தி வந்துட்டா என்னன்னாக்கா புத்தினாக்கா நாலேஜை சொல்லலை, திசை புத்தி அந்தரம் இந்த மாதிரி சொல்கிறேன். திசை இப்போ என்ன திசை ஓடுதோ அந்த திசைக்கு புத்தி. இப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி நெகட்டிவ் திசை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1-8 கூடிய சுக்கிர திசை, அதே 3-6 கூடிய குரு திசை மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய திசையாக இருக்கும். யோகாதிபதி அப்படின்னம்னாக்கா சனி திசை தான், அதுவும் 4-5 கூடிய. அப்போ ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு அப்போ என்னன்னாக்கா சிறு வயசில் கிட்டத்தட்ட 20-25 வயசுக்குள்ளே நல்ல சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நரக வாழ்க்கை, கிட்டத்தட்ட ஒரு போராட்ட வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டியான வாழ்க்கை. எல்லாத்துலேயும் என்னன்னாக்கா நீங்கள் உங்களுடைய நாலேஜில் சேர்த்த சொத்துக்களில் தான் நீங்கள் சர்வே பண்ணுவீங்க. அதிகபட்சம் என்னென்னா சுய உழைப்பில் சம்பாரித்து சேமித்து அதில் செல்வாக்காக ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் பெற்றிருப்பீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல யாருன்னாங்க செவ்வாய், உங்கள் ராசிக்கு பகை. 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய், அவரும் 2-7 கூடையவர் செவ்வாயாக இருந்து நடத்துறதுனால பொருளாதார ரீதியாக உங்கள் கணவனாக மனைவியாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைனான்ஷியலாக கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப்லெஸ் பர்சனாக இருப்பாங்க. அப்போ அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி வாழலான்னாக்கா கஷ்டம். உங்களை நீங்களே சர்வைவ் பண்ணிக்கிட்டா தான். ஏன்னா ஏதாவது ஒரு உத்தியோகம் பார்த்து, ஏதாவது ஒரு ஜாப் இஷ்யூ, ஏதாவது ஒரு பிஸ்னஸ், ஏதாவது ஒன்று பண்ணக்கூடிய தன்மையில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு துலாம் ராசியோட அமைப்பே இப்படி தான். ஏன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி குருவாக இருந்து இருக்கிறதுனால 3-6 கூடையவராக இருக்கிறதுனால அதிகபட்சம் சர்வீஸ் மோட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்னாக்கா ஒரு ஜாபையோ பிஸ்னஸையோ ஏதாவது செஞ்சு நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரனாக இருக்கிறப்போ கால்நடை, அக்ரிகல்ச்சர், விவசாயம் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய நாட்டம் இருக்கும். அதில் உங்களுக்கு லாபமும் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி தான் உங்களுக்கு வருமானத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. செவ்வாய் 2ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனே பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் சார்ந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் சர்வே பண்ண முடியும். அதை தாண்டி வேறு இடத்துல நீங்கள் சர்வே பண்ணிங்கன்னா தான் கஷ்டம். இப்போ ஐடியில் போய் பண்ணுறேன், மெக்கானிக்கில் ஏதாவது பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவுப் பொருள் சாராத விஷயங்களில் நீங்கள் வந்து சர்வே பண்ணிங்கன்னா கஷ்டப்படுவீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுறதை காட்டிலும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள், வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 4-8ன்றப்ப 8-4ன்றது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல, கடன் வாங்கியாது ஒரு ப்ராப்பர்ட்டி வைஸு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த டயத்தில் வண்டி வாகனமாக இருக்கலாம், வீடு வாசலாக இருக்கலாம், இடங்க வாங்கலாம், பிளாட் வாங்கலாம், ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கான சோர்ஸ் எப்பவுமே ஒரு சோர்ஸ் வருதுன்னம்னாக்கா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அந்த டைம்ன்றது அதுக்கப்புறம் நீங்கள் கையில் காசு இருந்தால் கூட அந்த மூடு வராது. அதுக்கப்புறம் புரோக்கர் 10 பேர் வந்து சொன்னால் கூட அதாவது கல்யாணம் தேடுற வரைக்கும் பொண்ணுக்கு வரன்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஒரு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ரொம்ப அசந்து போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் போராடி கடைசியில் ஏதோ ஒரு வரன் இவ்வளோ இதுக்கு மேலே அலைய முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கப்புறம் முடிவு பண்ணி நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் அல்லது உறுதி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வரன் வரும். சரி, மிஸ் பண்ணுறது இது அஷூரன்ஸ் ஆகிடுச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு, வேறு என்ன பண்ணுறது, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படி அதையும் கொலாப்ஸ் பண்ணி ரிவோக் பண்ணி பண்ணுறவங்க ஒரு 110% தான் இருக்க ஒழிய மற்றபடி அதுக்கு நஷ்டம் எடுப்பு பிரச்சனை அதெல்லாமே அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசி கலாய்ச்சி அவங்க லவ்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் பண்ணுறதுன்றது பெரிய விஷயமாக மாறிவிடும். ஏன்னா இந்த இடத்துல நிச்சயம் பண்ணோம்னாலே அடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப்லேயோ மென்டலாக ஒருத்தருக்கு டிபெண்டிங்க்கு வந்துடுவாங்க. அவங்கள கேட்டு எதுவாக இருந்தாலும் டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இப்போதைக்கு லவ் தானே, அதனால் என்னென்னா பேச்சு காதும் வாயும் தானே பேச போகுது அப்படின்றப்ப கேட்க போகுது அப்படின்றப்ப அதில் நிறைய அடிக்ட் ஆகிடுவாங்க.
அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பெருசாக ஒரு மேஜராக அடுத்து இந்த பேருக்கு பதிலாக வேறு பேரை மாற்றலாம், இந்த வரனுக்கு பதிலாக வேறு வரனை மாற்றலாம் அப்படின்னு முடிவு வர முடியாது. ஆனால் அதுதான் இயற்கை. இதை நம்ம தவிர்க்க முடியாது. எப்பவுமே குறை சொல்லாத மனைவியும் கிடையாது, குறை சொல்லாத கணவனும் கிடையாது. கணவன் கூட சொல்ல முடியும், சார் தான் ரைட், எனக்கு வந்து கிடச்சது, நான் இவங்கள வச்சு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற கூட பெருமையாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நிறைய மனைவிகள் வந்து கணவன்மார்கள் வந்து ஸ்டேஜில் கூப்பிட்டு என்னுடைய வளர்ச்சிக்கு இவங்க தான் காரணம், ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி வெற்றிக்கு பின்னாடி இந்த ஒரு பெண்ணு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய. ஆனால் பெண்ணெல்லாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா, போய் எனக்கு உன்னையை கொடுத்தாங்களே, உன்னையை எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்களேன்னு எவ்வளோ பெரிய உச்சத்தில் போய் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ண நபராக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு கிடைச்ச கணவனை நீங்கள் அங்கீகாரம் பண்ணுறதோ அல்லது குறை சொல்லாத தன்மையில் இருக்கிறது ரொம்ப ரேர். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் தெய்வம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தன்மையில் தான் அவங்களோட மெயின் செட்டு. அப்படி வேறு ஒன்றும் கிடையாது. அவங்கள யாரையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, பால் வெள்ளையாக இருக்குன்னா வெள்ளையாக தான் இருக்கும். அது வெறும் பச்சையாக இருந்தால் அது பச்சை பால்னு சொல்ல முடியாது. பச்சை பால் தான், ஆனால் அது வெள்ளையாக இருக்கும். அதுபோல் என்னன்னாக்கா அவங்களோட நேச்சர், பெண்ணோட நேச்சர் அப்படின்னோம்னாக்கா அது விட்டுறணும், அது அப்படி தான், அவ்வளோதான் அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல 8 நாள் தான் அப்படின்னோம்னா எவ்வளோ தான் பிரச்சனைகள் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தால் கூட நீங்களே சர்வைவல் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 5ல் இருக்க சனி மெல்லமாக ஒரு விஷயத்தை தள்ளும். எப்படின்னா உங்களுக்கு என்னென்னா, ஒரு விஷயத்தை எடுத்தவங்க வித்தவங்க இருக்காமல் அப்படியே மூவ் பண்ணி அதனால தான் உங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களோட ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிள். ஏன்னா உங்களுடைய ஸ்டாமினா பவரை விட வில் பவர் கூட, உடல் ரீதியான பலத்தை விட மன ரீதியான பலமும் அறிவு ரீதியான பலமும் ஒரு விஷயத்தை கச்சிதமாக நகர்த்துறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. அந்த மாதிரி அமைப்பு எனக்கு 5ல் சனி ஸ்லோவாக செய்யும், ஆனால் ஸ்டடியாக செய்யும். அதுபோல் உங்களுக்கு இருக்குது. அதனால் அது இப்போதைக்கு சின்னதாக ஒரு குருவோட என்ட்ரி கிடைக்க போது நியர்பை உங்களுக்கு 3, 6 கூடிய குரு யாருனாக்கா புரட்டாதி நட்சத்திரத்தில் டிசம்பர் 30 வரைக்கும். அதுக்கு பிறகு டிசம்பர் 30க்கு பிறகு அவர் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு. ப்ரெசென்ட் குருவும் உங்களுக்கு 8ஆம் இடம் தான் இருக்குது. அப்போ நிறையா விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாமே அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் மனக்குழப்பத்தோடு இருக்கிறத ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு கவலையும் படாத தன்மையில் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். எப்பயுமே ஒரு சில விஷயங்கள் தானாக முடிகிறத கூட நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா விஷயங்களை போட்டு நிறையா முடிவுகளை நாமளே எடுத்து அதை ஒரு பிரச்சனைக்குரியதை அதில் சிக்கலான ஒரு விஷயமா மாற்றிடுவோம். அப்போ சில விஷயங்கள் வந்து தானாக சரியாகும் அப்படின்னோம்னாக்க நம்ம சின்னதாக இனிஷியேட் பண்ணால் போதும். இதுக்கு என்னங்க பதில் அப்படின்னா போதும். இதுக்கு என்ன பதில்னோம்னாக்கா அவங்களுக்கு மண்டை போயிடும். அது யோசிக்கவே விடணும். அந்த மாதிரி சில விஷயங்களை சின்னதாக முடிவு, அதாவது முன்னெடுத்து வச்சோம்னாக்கா அது கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸ்ன்றது ஒரு பெரிய அளவில் நமக்கு முடிவு தரும். அப்படின்றப்ப இந்த இடத்துல 4, 8 தான் இருக்க போகுதுன்னா உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு அது அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கடன் பட்டாது எதுனாலும் சரி அதை அடையிறதுக்கான வாய்ப்புகளை பெருங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்டுகள் இருந்தால் கூட அது முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து இருந்தால் கூட அது உங்களுக்கான பங்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு பயணன்றது நிச்சயமாக இதில் பெரிய அளவில் வெளிநாடு பயணமும் சரி, அதே மாதிரி தூரதேச யாத்திரைகளும் சரி, அல்லது கோயில் குளம் கொஞ்சம் தொலைதூரம் பிளான் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு 9, 12 கூடிய 12ஆம் இடத்துல இருக்கார் யார், புதன். அப்படின்றப்ப அதுவும் அவர் புதன் இருக்கிறது செவ்வாய் சாரத்தில் 2, 7 கூடியவரோட தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதுவும் பாவ ரீதியாக பார்த்தாலும் அதுவும் உங்களுக்கு வந்து சித்திரை 2 அப்படின்றப்ப 12ஆம் பாவம் தான் ஒர்க் பண்ண போகுது. அப்படின்றப்ப எப்பவுமே தொலைதூர பயணங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னோம்னாக்க இங்கேருந்து சும்மா ஒரு 20 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற கோயில் குளத்தை பிளான் பண்ணிக்காதீங்க. போடுங்க, இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர், 1500 கிலோமீட்டர் பிளானை பண்ணுங்கள். ட்ரெயின் ஏறி உட்காருங்க, சல்லுன்னு போயிட்டு இடம்லாம். ஏன்னா சான்ஸ் கிடைக்கிறப்ப போனால் தானே ஒழிய, மற்றபடி இப்போ காசிக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குன்னா அந்த வாய்ப்பு வந்தால் அந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட காசு இருந்தால் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இதே மாதிரி தான் சீரடி பயணம், காசி பயணம், கைலாய பயணம், கேதார்நாத் பயணம், இதெல்லாமே என்னென்னா ரேர் பயணங்கள். இப்போ ரேர் பயணங்கள்னாக்க நீங்கள் எதெல்லாம் இருந்தால் நான் போயிடுவேன் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் வாய்ப்புன்றது வரும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்களாக விஷயத்த தீர்க்கணும்னு நினைக்காதீங்க. தானாகவே அந்த புத்தி முடிஞ்சாலே நீத்து போயிடும். அப்போ அந்த புத்தி வரப்போ அந்த விஷயம் வரும், அந்த புத்தி போகிறப்ப அந்த விஷயம் போயிடும். அடுத்த புத்தி என்னவோ அந்த புத்தி எந்த பாவத்தை இண்டிகேட் பண்ணுதோ, எந்த பாவத்தை குறிக்காட்டுதோ, வியாதியை குறிக்காட்டுதா, சொத்தை குறிக்காட்டுதா, படிப்பை குறிக்காட்டுதா, வேலையை குறிக்காட்டுதா, நிச்சயமாக அது நடக்கும், கிடைக்கும். அப்படின்றப்ப நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு விஷயமே ஆல்ரெடி ப்ரீ ப்ரொடக்ஷன் தான். ஆல்ரெடி செய்யப்பட்ட ஒரு விஷயம், ஆல்ரெடி திணிக்கப்பட்ட, முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அதுக்குள்ளே நீங்கள் பயணப்பட போகிறீங்கன்னு மட்டும்தான். அதாவது ஓடுற பஸ்ஸில்
அல்லது ஓடுற பஸ்ஸுன்றதை விட நீங்கள் ஏறி உட்காந்துட்டீங்க, அந்த பஸ்ஸு கிளம்பிருச்சு, அந்த ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் சேர வேண்டிய ஊருக்கு நேராக போயிட்டே இருக்கும். நடுவில் நிறைய ஊர்கள் வரும், கவலையே இல்லை. அது போல தான் உங்களுக்கான திசை, உங்களுக்கான புத்தி ஆரம்பிச்சிருச்சுனாக்க, அதில் நீங்கள் பயணப்பட ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க, அதுக்கப்புறம் தானாகவே உங்களுடைய எப்போ அது முடியும், எப்போ அது நிற்கும், எப்போ இது பிரச்சனையாக இருக்கட்டும், நல்லதும் கெட்டதும் எல்லாம் கலந்தது தான். பிரச்சனைன்றது இது இந்த இடத்துல பலன்கள் அப்படின்றது நல்லது கெட்டது எல்லாமே. இந்த பிரச்சனை நான் இதில் சஃபர் ஆகிட்டுருக்கேன், எப்போ முடியும்? நான் இந்த மாதிரி ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான லைஃப்பில் இருக்கேன், அது எப்போ முடியும்? அதாவது போதைக்கும் தெளிவு ஆகிறதுக்கான சில நேரங்கள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் போதை மகிழ்ச்சியாக இருக்கீங்க, அதுவும் ஒரு முற்று பெறதுக்கான நேரம் இருக்குது. சோகத்துக்கும் ஒரு முற்றுக்கான நேரம் இருக்குது. அதாவது அது முடிகிறதுக்கான நேரங்கள் இருக்குது. அப்படின்றப்ப இந்த நேரம் எப்போ வரும் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக அதுக்குண்டான தன்மைகள் இருக்கும், அதோட வெளிப்பாடு இருக்கும். அதை பார்த்தாலே இது வரைக்கும் நான் இப்படி இருந்தால் போதும், இது வரைக்கும் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும், இந்த மாதிரி தன்மையில் நான் வாழ்ந்தால் போதும் அப்படின்றது ஒரு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். இதை பார்க்கணும் ஒழிய இதெல்லாம் செஞ்சால், இதெல்லாம் கடந்தா, இதெல்லாம் நடந்தா அப்படின்றது மாதிரி இதெல்லாம் நான் செஞ்சேனாக்கா நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலங்கள் போனாலே அது உங்களுக்கு மாயஜாலங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேது சந்தேகங்கள் இருந்தால் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு பிரச்சனைகளையும் பதிவிடுங்க. நிச்சயம் அதுக்குண்டான சொல்யூஷனை நான் சொல்கிறேன். சொல்யூஷன் மீன்ஸ் பலன்களை நான் சொல்கிறேன். இல்லை உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது கால் பண்ண வேணாம், தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறோமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கான இந்த ஜாத அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய திசாபுத்தி எப்படி இருக்குது, இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளோட தன்மைகள் எப்படி இருக்குது, அது எப்படிப்பட்ட சாத்தியக்கூறு இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன். நன்றி, வணக்கம்.